பாசவலை பருவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தன் வயிற்றில் பிறந்த இரண்டோ ரத்தினங்கள் என்று தாயின் மீது எல்லையற்ற பாசம் வைத்துள்ள பிள்ளைங்கள் ஒவ்வொரு வீட்டில் உள்ளது போல் பிள்ளைங்கள் திருமணம் ஆனதும் மனைவி முந்தானியை பிடித்து கொண்டு போய்விடுவது போல் இல்லாமல் திருமணம் ஆகியும் பருவதத்தின் மீது உள்ள பாசமும் அன்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கிறார்களே. மாதம் மாதம் தாய் பருவதத்தின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என பார்க்க போவதும் அவளுக்கு வேண்டிய ஹார்லிக்ஸ், விவா, வைட்டமின் மாத்திரைகள், செலவுக்கு பணம் என்று போட்டி போட்டுக்கொண்டு செய்தார்கள். என்ன சொல்லியும் பர்வதம் மட்டும் தன் கணவர் வாழ்ந்த வீட்டை விட்டு போக மறுத்துவிட்டாள். வேலை நிமித்தம் தாயை பிரிந்திருக்க வேண்டிய கட்டாய நிலை இரண்டு பிள்ளைகளுக்கும். மூன்றாம் வீட்டு கோகிலா தன் வீட்டு சண்டையை பர்வதத்திடம் வந்து சொன்னபோது கூட அவளுக்கு தன் பிள்ளைகளை நினைத்து பெருமையாக இருந்தது. உண்மையில் கோகிலா 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைகளா அவர்கள், இல்லை அவளது உயிரை பறிக்க வந்த யமன்களா என்று கூட வியக்கப்பட்டதுண்டு. நல்ல வேளை பர்வதம் பாக்கியம் செய்திருக்கா, இல்லையெனில் அவள் பிள்ளைகள் அவளிடம் பாசமலை பொழிவார்களா என எண்ணி எண்ணி பெருமைப்பட்டு கொண்டாள். திடீரென உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்டாள் பர்வதம். பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்றுதான் முதலில் நினைத்தாள். ஆனால் மற்ற பிள்ளைகள் போலவா நம் பிள்ளைகள்? சொல்லாவிட்டால் கோபித்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என நினைத்து பக்கத்து வீட்டு வெங்கட்டிடம் சொல்லி தந்தை கொடுக்க சொன்னால் தந்தை கிடைத்ததும் அடுத்த ரயிலேயே புறப்பட்டு வந்தனர் பிள்ளைங்கள் தங்கள் குடும்பத்துடன். என்னவோ ஏதோ என்று. இல்லப்பா, சும்மாதான், உடம்புக்கு சுகமில்லை. சொல்லாவிட்டால் கோபித்துக் கொள்வீங்க தான் பயந்துதான் தந்தி கொடுக்க சொன்னேன். பருவது கூறியதும் மருமகள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஜாடை காட்டிவிட்டு பின்கட்டிற்கு போய்விட்டார்கள். விஜய் சொன்னான், எனக்கு லீவே இல்லைம்மா, தந்தி என்றனும் பதப்பதைத்து போய்விட்டேன். எனக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போய்விடுகிறது. உங்களை யாராவது கொஞ்ச நாளைக்கு என்னுடன் இருந்தா தேவல என்றால் பர்வதம். அடுத்தவன் பாலா முந்தி கொண்டான். எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதை தவிர்த்தால் ப்ரொமோஷனே போய்விடும். விஜய், நீ வேணா ஒரு வாரம் தங்கிட்டு வா. என்ன பாலா புரியாமல் பேசுகிற? நான் இல்லைனா எங்கள் ஆஃபீஸில் அந்த வேலையை செய்ய ஆளே இல்லை. நான் அடுத்த ரயிலே வந்து விடுகிறேன் என்று சொல்லி அளவா வந்திருக்கிறேன். நீ புரியாமல் பேசிக்கிட்டு எரிச்சலோடு சொல்ல பர்வதத்திற்கு லேசாக புரிந்தது. பின் பிள்ளைகளின் உண்மை சுரூபம் உடனடியாக அவள் சொன்னாள், நீங்கள் எனக்காக கஷ்டப்பட வேண்டாப்பா, நான் எப்படியாவது பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே ஊருக்கு போய் சேருங்க இரவு. என்னடா பாலா, அம்மா உடம்பு மோசமாக இருக்குது, இனி ரொம்ப நாளைக்கு தாங்காது போல் இருக்கே, அதுக்குள்ளே நம் காரியங்களை செட்டில் பண்ண வேண்டியதான் என்றான் விஜய். நீ சொல்கிறதும் உண்மைதான் விஜய், நான் முதலில் பேச்ச ஆரம்பிக்கிறேன், நீயும் வந்து கலந்துக்க. நம்ம இங்கே இருக்கச்சையே வக்கீலை வச்சு செட்டில் பண்ணிடுவோம். அதுதான் சரி, ஆமோதித்தனர் மருமகள் இருவரும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு தூங்குவதுக்குள் படுத்திருந்த பர்வதத்தின் நெஞ்சு வேகமாக துடித்தது. உடலில் உள்ள இரத்தமெல்லாம் தலைக்கேறிவிட்டது போல் உஷ்ணம் தலை சுற்றியது. ஓஹோ, இத்தனை கேவலமானவர்களா நம் பிள்ளைகள்? பெற்றவளிடம் பாசத்தால் அல்லவா அவர்கள் உருகுகிறார்கள் என்று நினைத்தேன். எல்லாம் வேஷம். லாப நஷ்ட கணக்கே பார்க்காத உறவே உலகில் இல்லை போலும். ஏன் இல்லை? உண்மையான அன்புக்கு பாசத்துக்கு லாபம் ஏது, நஷ்டம் ஏது? இவர்கள் எப்படி இருந்தாலும் இவர்கள் என் பிள்ளைகள். இவர்களைப் போல் நான் இல்லை. என் பாசம் உண்மையானது என்பதை காட்டிட வேண்டும். அவர்கள் என்னிடம் பாகம் கேட்பதற்குள் நானே அவர்களிடம் பத்திரத்தை கொடுத்துவிட வேண்டும் தீர்மானித்து கொண்டாள். அடுத்த நாள் விஜயும் பாலாவும் பர்வதத்திடம் வந்து அமர்ந்தனர். அவள் ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்திருந்தாள். அம்மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. மெதுவாக பேச்சை எடுத்தான் விஜய். நான் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாலா. அந்த பீரோவில் மேத்தட்டில் சில கடிதங்கள் வைத்திருக்கேன், எடுத்துட்டு வா என கட்டளையிட்டாள் பர்வதம். பாலா குழம்பியனாய் போய் எடுத்து வந்தான். அவள் அதை கையால் வாங்கி பார்த்துவிட்டு பின்னர் விஜயிடம் ஒரு பத்திரத்தையும் பாலாவிடம் ஒரு பத்திரத்தையும் கொடுத்தாள். அம்மா, இது? ரெண்டு பேரும் அதிர்ச்சியோடு கேட்க, உங்கள் இருவருக்கும் என்னிடம் உள்ள சொத்துக்களை 2 பாகமாக போட்டு எழுதப்பட்ட பத்திரம் இது. நீங்கள் என் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கு வலை அல்ல, பங்கு. என் பிள்ளைகள் ஊர் பிள்ளைகள் மாதிரி அல்ல என்று நேற்று வரை நினைத்திருந்தேன். ஆனால் நீங்களும் சராசரிதான் என்று இரவே கண்டு கொண்டேன். அதனால் ஏற்கனவே செட்டில் பண்ணியது என்று உங்கள் கையில் கொடுத்து விட்டேன். இனி என்னை உயிரோடு எரிப்பதா இல்லை போன பின்பு புதைப்பதா, அதில் உங்கள் விருப்பத்துக்கே விட்டுவிட்டேன்.
சரிதானே? அறை முழுவதும் ஒரே நிசப்தம். இரண்டு மகன்களின் கண்களிலும் கண்ணீர் கசிந்தது. அம்மா, இந்த பத்திரம் வேண்டாம். நீ உயிரோடு இருந்தா போதும். எங்களை மன்னித்து விடுமா என்று தாயின் கால்களை பிடித்து கொண்டு கதறினர். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.